தேவமாதாவின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்ட சுதனாகிய சர்வேஸ்வரா, தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, தூய தமத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, புனித மரியாதை, புனித மாதாவே, எங்களுக்காக உத்தம கன்னிகையே, எங்களுக்காக அன்புக்கு பாத்திரமான மாதாவே, எங்களுக்காக கிறிஸ்தவனுடைய மாதாவே, எங்களுக்காக தேவ வரப்பிரசாதங்களின் மாதாவே, எங்களுக்காக மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக அத்தியந்த உறுப்பியா இருக்கிற மாதாவே, பழக்கற்ற கன்னிகையா இருக்கிற மாதாவே, கன்னி தூய்மை கெடாத மாதாவே, மகா அன்புக்கு பாத்திரமான மாதாவே, ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே, ரட்சகருடைய மாதாவே, மகா புத்தி உடைத்தான கன்னிகையே, மகா மடக்கத்துக்குரிய கன்னிகையே, பிரகாசமாய் ஸ்துதிக்கப்பட்ட யோகியமா இருக்கிற கன்னிகையே, சக்தியுள்ள இருக்கிற கன்னிகையே, தயையுள்ள கன்னிகையே, விசுவாசியா இருக்கிற கன்னிகையே, தர்மத்தினுடைய கன்னிகையே, ஞானத்திற்கு இருப்பிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, தேவ ரகசியத்தை கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே, ஞான பாத்திரமே, மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தியடைத்தான பாத்திரமே, தாவீது ராஜாவுடைய உப்பரியே, சந்தமயமா இருக்கிற உப்பரியே, சொர்ணமயமா இருக்கிற ஆலயமே, வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, புதிய காலத்தின் நட்சத்திரமே, வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கஷ்டப்படுவதற்கு தேற்றரவே, கிறிஸ்தவர்களின் சகாயமே, சமண சொற்களின் ராக்கினியே, பிதாக்களுடைய ராக்கினியே, இறைவாக்கினர்களுடைய ராக்கினியே, அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, மறைசாட்சிகளுடைய ராக்கினியே, துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியர்களுடைய ராக்கினியே, அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே, ஜென்ம பாவம் என்று உற்பவித்த ராக்கினியே, பரலோகத்துக்கு ஆரம்பமான ராக்கினியே, திருச்செபமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இறைவனின் புனித மாதாவே, இதோ உங்களை சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் ஆசிரியரை நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு காரணமாயிராதேயும். ஆசிரியப்பட்டுள்ளாய் நித்திய கண்ணிலே சகல ஆபத்துகளை வென்று எங்களை தற்காத்துக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு நாங்கள் தகுதியுள்ளவராகும்படி இறைவா, முழு மனதோடு தமிழாக விழுந்திருக்கிற இந்த குடும்பங்களை எல்லாம் பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியான மரியா எழுதினானே சகல சத்துக்களின் சற்பனையில் நின்று பிரசனாதனை செய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தவர்கள். ஆமென். தந்தை தூயாவின் பெயராலே ஆமென். யூபிலி 25ஆம் ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த திருநந்து சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்போருமாக நற்செய்தியின் விதைகளில் நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு பிரபஞ்சமும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக.
யூபிலி கொண்டாடத்தில் அருள் விண்ணக செல்வங்களான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமற்றும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென்.
குடும்பமாக நிற்கிற போது ஆண்டவர் நம் அனைவரையும் ஏறெடுத்து பார்க்கிறார். எனவே இந்த ஒரு புனிதமான நேரத்தில் நம்முடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறேன். மேலும் இந்த கூடியிருக்கிற திரு அவையில் நம்முடைய குடும்பங்களில் அமைதியும் சாந்தமும் இந்த தவ காலத்தில் நாம் செய்கிற ஒருத்தல் முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்ததாக மாறிட ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அமரவும். இன்றைய திருப்பலியை நன்றியர்கள் பலியாக சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, கிஷோர், ரோஷினி, ஆண்டனி, ஆனு, ஜேசு, ஆனந்த், ராணி, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், ரொகான்சி, இமானுவல், மைக்கேல், எலிஷா பௌஸ்டினா, அசோக் குமார், ஜானி, ஷார்லின், ஜோவிஷா, ஜூட், ஜெசிகா, முருகேசன், பிருந்தா, அஸ்மிதா, பிரகல்யா, ஆரோக்கிய அரசு, கீதா, மார்டின், ரோசலின், விஜயன், ஆனி, ஷாரோன், செரேனா, சகாயராஜ், சுஜாதா, பிருந்தன், கிறிஸ்டி, எவியன், சகாயராபின், ஷர்மின், வினி, யூஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், ஆல்பர்ட், சிந்தியா, ஜூலியன், சகி, விவின், ஜோவின், நம்பிராஜன், ஜோவிதா, வெனேசா, அருண், ஆல்ஃபி, ஆரிக், ஸ்டீவ், ஜான் பிரிட்டோ, ஜாக்குலின், ஜெரோ, ஜோவின், லியோ, ஜோசபின், கிறிஸ், மதன்குமார், மஜில்டா, ஜோஷி, ஜீனா, ஜோஷுவா, ஜோயல், அந்துவான், சேவியர், தீபா, ஆல்பின், ஷேகர், மேரி, உஷா, ஆண்டனி ராஜ், ஜான்சி ராணி, சாலமன், மேரி, பெனடிக்ட், ஸ்டெல்லா, சைமன், மலர், சந்தோஷ் ஃபேமிலி, பிரின்ஸ், பிரதீபா, ஜான், ஜவஹர், ஹென்றி, உதயா, சகாயனா, ரியா, சரோஜ், அரோன், மார்ஷல், திலானி, ஜார்ஜ், தமிழ் செல்வி, அப்சிபா, கிளவுடியா, சூசன், லியோ, மெட்டில்டா, ஜூட், ஜூலி. மேலும் இந்த நன்றி பலியில் தனி நபர்களுக்காக அருட்சகோதரி ரோசி, அருட்சகோதரி ரோசரி, அருட்சகோதரி லொரேட்டா, டிவைன் மர்சி நிறுவனம், சுசன்னா ஆரோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும், மேலும் இந்த திருப்பலியில் சிறப்பு கருத்துக்களுக்காக ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுகம் வேண்டியும், ஜேசு, அவிலா, கென்னி நல் படிப்பிற்காகவும், வயலட், ராஜேஷ் குடும்ப சமாதானம் வேண்டியும், ஜொனேட்டா, ஜவானஸ், ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞானம் வேண்டியும், நம்முடைய குடும்பங்களில் இறை அழைத்தல் பெருக வேண்டியும், ஃபின் ரிஸ்க் அட்வைசர்ஸ் நிறுவனத்தினர் நன்றியாகவும், மேகி, ஜோ, ஜெசிகா சிறப்பு குடும்ப கருத்துக்களுக்காகவும், வினாய், ஜோசபின் திருமண நாள் நன்றியாகவும் திருப்பலியிலே நாம் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த குடும்பங்களிலே இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், ரொகான்சி, மார்டின், ரோசலின், யூஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், சாயராஜ், சுஜாதா, ஜூலியன், சகி, விஜயன், ஆனி, மதன்குமார், மஜில்டா, லியோ, ஜோசபின், சைமன், மலர், ஜூட் அண்ட் ஜூலி இந்த குடும்பங்களிலே மரித்தவர்களுக்காகவும், மேலும் இந்த பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஸ்டெல்லா ஆண்டனி, நான்சி பத்மா, சிஸ்டர் ஆஞ்சலின், ஜான்சன் ராட்ரிகோ, ஜெயராஜ், கேஆர் சவரியப்பன், இன்னாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி, ஆரோக்கியராஜ், கேத்ரின் மேரி, ஆண்டனி சாமி, விமலா, அந்தோனி சாமி, செல்வப்பன், சந்தனம்மாள், யாரும் அடையாத ஆன்மாக்கள் மற்றும் மாசிலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், லூர்து மேரி, ஆரோக்கியசாமி, பிரான்சிஸ் சேவியர், அம்ப்ரோஸ் லூசி, ஜார்னஸ் பிரான்சிஸ் அம்மாள், லீமா ரோஸ் மேரி, ராணி, சந்தனா மரியாயி, சாம் சசிகுமார், நான்சி பர்மா, சந்தியாகோ, ஜோசப் ஜெயஸ்ராஜ், செலின் ஜெயராஜ், சிந்தியா, கிறிஸ்டினா ரோஸ்,
அருளானந்தன், தர்மானந்தன், கொலம்பஸ் பிரசாந்த், ஃபாதர் ஜோசப் ஆப்ரஹாம் இந்த பெயர் கொண்ட இரண்டு விசுவாசிகளுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். தயவுசெய்து எழுந்து நிற்போம். இப்பொழுது வாசித்த இந்த கருத்துக்களுக்காகவும் கூடியிருக்கிற இறை சமூகத்துடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பிய மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித அந்தோனியார் அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இறை வாசகங்கள் நம்முடைய ஆதி பெற்றோர் அழகியினால் சோதிக்கப்பட்டனர், பாவம் இவ்வுலகில் நுழைந்தது. இயேசு கிறிஸ்துவும் அழகியினால் சோதிக்கப்பட்ட போது இறை வார்த்தையை கொண்டே அதனை வென்றார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் போன்ற இன்னல்களை நம் வாழ்விலே சந்திக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகின்ற மக்களாக இருப்போம். இந்த தவக்காலத்தில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு தவ முயற்சிகளிலும் ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த தெய்வீக திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்தவிதத்தில் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்க்க தீத்துவுக்கு எழுதப்பட்ட மடலிலே 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறார். எல்லா நெறிகேடுகளிலிருந்து விடுவித்து நம்மை அனைத்தையும் தூய்மைப்படுத்த கடவுள் விருப்பமாயிருக்கிறார். எனவே விருப்பமுள்ள கடவுளிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please,
ஆண்டுதோறும் நாங்கள் கடைப்பிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் நாங்கள் அடைவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 4 முதல் 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களிடத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அமைதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். பல்லவி. ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வி, இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். பல்லவி. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகள், மறைநூலில் சொல்லியிருப்பது உண்மை. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது. இது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயால் அறிக்கையிட்டு
இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடுகள் அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளதல்லவா. இது ஆண்டவர்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. எல்லாருமே சந்தோஷமா இந்த நவ காலத்தை துவங்கி இருக்கிறோம். அப்படின்னா சந்தோஷமா
தெரியல. சந்தோஷமாக தோணணும். ஆமாம் தானே? ஆமான்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆமாம், நம்ம எல்லாருமே இந்த கொரோனா டயத்தில் ஒருத்தர் பார்க்காம, ஒழுங்காக சாப்பாடு இல்லாமல், காலையிலேருந்து மாலை வர படுக்க போகிற வர இஞ்சி தண்ணியாக குடித்து வயிறு நிரப்பி அப்படி இருந்த ஒரு கொரோனா முடிஞ்ச பிற்பாடு எப்படி ஒரு பெருமூச்சு விட்டோம் இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? ஒரு பெருமூச்சு விட்டோம். பாடா மாஸ்க்கு போச்சுடா சாமி, இனிமேல் எல்லாரும் கையை கழுவி காலை கழுவுறது எல்லாம் இனிமேல் நின்று போச்சு, நல்லா போகலாம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி. அதுபோல தான் இந்த தவக்காலத்தில் நாம் இடையூறுகள் வரலாம். உணவு, முக்கியமாக உணவு தான் பிரச்சனை. இதுவரை நல்ல சிக்கன் 65 போட்டேன். அப்புறம் வேறு என்ன, தலப்பா கட்டி பிரியாணி போயிருங்க. அப்புறம் நினச்ச நேரத்தில் பக்கெட் பிரியாணி வந்துச்சு வீட்டுக்கு. இப்போ பொண்டாட்டி பல்ல கடிக்கிறா, அப்பாவும் பல்ல கடிக்கிறாங்க, பிள்ளைங்க எல்லாம் சோகமாக இருக்குதுங்க. சிக்கன் அது என்னது இந்த லாலிபாப் அதெல்லாம் எல்லாமே இப்போ எல்லாம் நோ நோ அப்படிங்கிறது மாதிரி இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். எப்படி வருத்தம்? இது எப்போ முடியும்? சாத்தான் அதான் ஒரு சில நேரத்துக்கு என்ன பண்ணுவோம், நார்மலாக பசியாக இருக்கும்போது ஒன்றுமே தோணாது. இப்போ வேணும்னு நம்ம சூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், சாப்பிடாமல் இருக்கும்போது ஜன்னலில் இருக்கிற மிக்சர் டப்பா நமக்கு தெரியுது, பிஸ்கட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு தெரியுது. சாத்தான் அடிக்கடி நம்மளோட விளையாடுற ஒரு நிகழ்ச்சி இந்த தவக்காலத்தில் இருக்கும். இப்போ எல்லாவற்றுக்கு மேலாக நம்ம எதை மையப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நற்செய்தி. ஒரு சாமியார், அவர் ஒருத்தர் டாக்ஸி டிரைவர், 2 பேர் இறந்துட்டு மோட்சத்துக்கு போனாங்க. அங்கே பீட்டர் பார்த்துட்டு அவர் சொன்னார், சாமி நீ கொஞ்ச நேரம் வெளியே நில்லு, டாக்ஸி டிரைவர் உள்ளே அனுப்பிட்டார். அவருக்கு சாமியாருக்கு செம்ம கோபம். என்னையா, நான் திருப்படி வச்சிருக்கிறேன், அருட்சாதனைகள் கொண்டாடி இருக்கிற, எத்தனையோ மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன், என்னைய வெளியே வச்சுட்டு நீங்கள் டாக்ஸி டிரைவர் ஆஃப்டர் ஆல் இந்த ஆளை போய் உள்ளே வச்சுருக்கிறீங்களா? அப்போ பீட்டர் சொன்னார், அது உண்மைதான், நீ திருப்பள்ளியில் மறைமுறையில் எல்லா மக்களையும் தூங்க வச்ச. இங்கே டாக்ஸி டிரைவர் அவர் வண்டி ஓட்டும் போது அவர் மக்களை ஜெபிக்க வச்சார். ஐயோ ஐயோ செத்து போவோம்னு சொல்லி டாக்ஸி டிரைவர் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற அளவுக்கு உயிருக்கு பயந்து ஜெபம் பண்ண வச்சார். அதனால தான் ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த டாக்ஸி டிரைவர் உதவியதுனால அவர் உள்ளே போயிட்டார், நீங்கள் கொஞ்சம் வெளியே நில்லுங்க அப்படின்னு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தி வழியாக ஒரு 3 நிலையை தியானிக்க நம்மை அழைக்கிறார். முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனித வாழ்வுக்கு தேவை உணவு. இந்த உணவை இந்த 40 நாள் இல்லை தவக்காலத்தில் எதுக்காக ஒதுக்கி வைத்து பிடித்தமான உணவுகளை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மனது இதுவரை பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த மனதை ஒரு முகமாக திருப்பி என் ஆண்டவரை நோக்கி பயணிக்க நான் பிடித்தமான உணவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரையே சார்ந்து அவர் என்ன பேச போகிறார் என்பதை மனதில் வைப்பது தான் இது தவக்காலம். நமக்கு பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களாக நமக்கு 2 வகையான உணவு உண்டு. ஒன்று நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற உணவு, 2வது வார்த்தையாகிய உணவு. இந்த வார்த்தையாகிய உணவு தான் மேலோட்டம் காண வேண்டும். அதுதான் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்னொரு உணவு கடவுளுடைய வாய்ச்சொல். அதான் முதல் வாசகத்தை பார்க்கிறோம், இணை சட்ட நூலில் 8வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படி சொல்லுது. அதாவது, மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். கடவுளுடைய வாய்ச்சொல்லை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வாய்ச்சொல்லை பாருங்கள். நலம் பெறுக, உன்னுடைய நம்பிக்கையினால் நீ குணமாகிவிட்டாய், நீ என்னை நம்புகிறாயா. அவருடைய வாய்ச்சொல் எல்லாமே மக்களுக்கு உணவாக மாறி ஒரு சுகத்தை கொடுக்கிறது. அதான் நம்ம சொல்றோம். என்ன சொல்றாரு, உணவு மட்டும் சார்ந்து நிற்காத, கடவுளுடைய வாய்ச்சொல்லை நம்பு. கடவுளுடைய வாய்ச்சொல் சுகத்தை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது, அர்த்தத்தை கொடுக்கிறது.
அதான் இயேசு சொல்றாரு, அழிந்து போகக்கூடிய உணவுக்காக நீ உழைக்காத, மாறாக நிலை வாழ்வு தரக்கூடிய வாய்ச்சொல் கடவுளுடைய வாய்ச்சொல். கடவுளுடைய வாய்ச்சொல் எப்படி இருக்கிறது என்றால் உருவாக்கக்கூடிய வாய்ச்சொல், உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய வாய்ச்சொல். கடவுள் ஒருபோதும் எந்த ஒரு சகோதரனையும் புறம்பே தள்ளுகிற கடவுள் அல்ல, மாறாக அணைக்கிற அரவணைக்கிற கடவுள். எனவே அவருடைய வாய்ச்சொல் வழியாக மக்கள் சுகமடைகின்றனர், மக்கள் திரும்ப வருகின்றனர். அதான் பார்க்கிறோம், அவர் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று சொன்னார். உணவே யார் என்றால் அந்த மானிட மகன். அப்போ இயேசுடைய வாய்ச்சொல் உணவாக வருகிறது. பசியற்றவர்களுக்கு, தாகமற்றவர்களுக்கு அவர் தாகம் தணிக்கிற நீரோடையாக இருக்கிறார். ஆக கடவுளுடைய வாய்ச்சொல் நம்முடைய வாய்ச்சொல்லிலிருந்து வித்தியாசமானது. இரண்டாவதாக பார்க்கிறோம், அனைத்து உயிர்களும் இயங்க இறைவன் ஒருவரே. நமக்குள்ள இருக்கிற மூச்சு ஓட்டம், இந்த ஓட்டம் சரி, அல்லது அனைத்து உலக படைப்புகளும் இயங்க அது கடவுளால் ஒருவர் மட்டுமே. இவரைத்தான் நாம் வணங்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட மடல்ல 2வது அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட மடல்ல 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இந்த கடவுளை மெய்யாகவே வணங்க வேண்டும் என்று இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுள்ளவோர் அனைவரும் மண்டியிடுவர். ஆக கடவுள் ஒருவர் தான். இந்த ஒருவரைத்தான் நாம் மண்டியிட வேண்டும். இந்த ஒருவருடைய பெயருக்குத்தான் நாம் மண்டியிட வேண்டும். எனவே இந்த பெயரிலே மீட்பு உண்டு. இந்த பெயரிலே உறவு, மீண்டும் முறிக்கப்பட்ட உறவு ஒன்று சேரக்கூடிய வல்லமை உண்டு. இந்த பெயரிலே நாம் மீட்படையக்கூடிய வல்லமை உண்டு. இந்த பெயர் நமக்கு நம்முடைய குற்ற உணர்வை தூண்டிவிட்டு நீ பாவி எனவே மனம் மாறு என்று சொல்லக்கூடிய வல்லமை இந்த நாமத்திலே உண்டு. எனவே தான் பார்க்கிறோம், விண்ணவர், மன்னவர், கீழுள்ளவோர் அனைவரும் இந்த கடவுளுக்கு மண்டியிடுவர் என்று. ஆக உலக அரசுகள் மீது அதிகாரம் கொண்டாலும் அதன் மேன்மை அனைத்தும் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நாம் வைத்திருக்கிற சொத்து எல்லாம் அழிந்து போகும். நாம கொண்டிருக்கிற எண்ணங்கள் அழிந்து போகும். ஆனால் கடவுள் ஒருவரே அழியாதவர். அந்த அழியாதவர் தான் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடித்தளம், கற்பாறை. எனவே தான் நாம் பார்க்கிறோம், மத்திய நற்செய்தி 7:24-27 பார்க்கிறோம் அல்லவா, 2 வகையான அடித்தளங்கள். ஆக கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையானது பாறை. அந்த பாறை தான் இயேசு கிறிஸ்து. அந்த பாறை மீது தான் நம்முடைய ஆன்மாவை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அந்த பாறை மீது தான் நாம் அசைவுறாமல் இருக்க போகிறோம் என்ற தெளிவான மனநிலை வேண்டும். அந்த பாறை தான் உயிரோட்டம் கொடுக்கிறது என்பதை நம்ப வேண்டும். எனவே நம்முடைய நம்பிக்கை எல்லாம், நம்முடைய ஆன்மீக வாழ்வியெல்லாம் இந்த அடித்தளமாக இருக்கிற கிறிஸ்துவின் மீதே நாம் நம்முடைய குடும்பத்தை அல்லது நம்முடைய வாழ்வை கட்ட வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிறோம், மறைநூலை தவறாக பயன்படுத்துகிறது சாத்தான். இதுவரை முதல்ல அப்பம், 2வது கல், இதெல்லாம் பார்த்து 3வது ஆசையை காட்டு. இதெல்லாம் பார்த்து இயேசு தயங்கலை. 3வது என்ன சொல்லுது? மறைநூலையே சுட்டி காட்டு. எப்படி காட்டுது? நீர் இறைமகன் என்றால் இந்த எருசலேம் ஆலயத்தின் உயர்ந்த பகுதியிலிருந்து கீழே குதித்து பார். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் உம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன்னுடைய கால்கள் கல்லிலே மோதாதபடி அவர்கள் தங்களுடைய கைகளால் உன்னை தாங்கிக் கொள்வார். ஆக மறைநூலையே தவறாக காட்டி அதை மயக்க வைக்கிறது. இன்றைய காலங்களில் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய அல்லது இந்த தேசத்தில் எல்லாருமே நம்ம பார்க்கிறோம். யாரு? ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களா? நான் இந்த தேசத்துல தான் இருக்கிறேன். ஊழியக்காரர்கள் தவறான, நம்ம நம்பிக்கை குறையும் போது இப்படி ஒரு ஆட்கள் தவறான மறையை என்ன பண்றது? சுத்தி 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 உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி என்ன பண்றது? சாத்தான் போல மறைநூலை தவறாக திரித்து கூறுவது. நம்மள என்ன பண்றோம்? அந்த கோடாங்கிக்காரன் நல்லவன் தான்,
இந்த குறி சொல்கிறவன் நல்லவன் தான், இந்த பிரதர் அப்படியே சொன்னார் தெரியுமா, இந்த பிரதர் அப்படியே சொல்வார். ஏடா 18 வருஷமாக ஒரு கதவு அதே கதவு தான் நிற்குது, இவன் 2 நிமிஷத்தில் இந்த கதவுல உள்ள நுழையும் போது ஆவியானவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். ஆக எல்லாத்தையும் மறைத்து 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 திரித்து திரித்து கூறி சாத்தான் இயேசுவையே மடக்க பார்க்கிறது. இந்த நிலையும் மாற வேண்டும். அதற்கு தான் தவறான போதனை அல்ல, மாறாக மறைநூலை நாம் சுவாசிக்க வேண்டும். மறைநூலை நாம் அடிக்கடி வாசிப்பதன் மூலமாக அதை தியானிக்கிற வல்லமை நமக்கு பெருக வேண்டும். எனவே தான் திருப்பாடல் 1 நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஆண்டவருடைய கட்டளைகளை அல்லும் பகலும் நாம் தியானிக்க வேண்டும். தியானிக்கிற போது நான் அடுத்தவனுக்காக வாசிக்கிறேன், இது அவனுக்கு தான் பொருந்தும் என்ற மனநிலையில் நாம் வாசிக்க கூடாது. இறைவார்த்தை என்னுடைய ஆலயமாகிய இந்த ஆன்மாவை பாதுகாக்கும், அது எனக்கு என்ன சொல்கிறது என்ற மனநிலையிலே நாம் வாசிக்க வேண்டும். எனவே தவறான போதனைகளை போதிப்பவர்களை அல்ல, மாறாக என்னுடைய ஆன்மா என்னுடைய இறைவார்த்தை என்ற மனநிலையிலே நாம் இருக்க வேண்டும். எனவே தான் மறைநூலுக்கு நாம் அடிபடிய வேண்டும். அதில் நாம் பார்க்கிறோம் அன்னை மரியா ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்த பிறகு அன்னை மரியாள் சரணடைகிறார். ஆபிரகாம் அவர் கடவுளுடைய திட்டத்தை அறிந்த பிறகு தன் மகனையே பலி கொடுக்க முன் வருகிறார். இப்படித்தான் மறைநூலை அறிந்த பிறகு நாம இருக்க மாட்டோம், மாறாக கடவுளுடைய சிந்தையில என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆக இந்த தவ காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள், கடவுளால் மட்டுமே நாம் மீட்பு பெற முடியும். ஆனால் அந்த கடவுளை நல்ல மனநிலையோடு தேடுவோம். இந்த தவ காலத்தில் குறிப்பாக இறை வார்த்தையை வாசிக்க முயற்சி எடுப்போம். கடவுள் நாம் வாசிக்கிற அந்த இறை வார்த்தையில் பேசுகிறார், ஆன்மீக வாழ்வை தருகிறார். அடுத்தவருக்கு அல்ல, என்னுடைய ஆன்மா வலுவடைகிற போது நானும் மீட்பை சுவாசிப்பேன், மீட்பை அனுபவிப்பேன் என்ற முறையில் இந்த வாரத்தை நாம் துவங்குவோம். அன்பே உருவான இறைவா, இத்தனை சோதனைகளிலும் உடைய வார்த்தை ஒன்றுதான் எங்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது. எனவே ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய இறை வார்த்தையை தியானிக்கவும், இந்த தவ காலத்தில் நானும் என் குடும்பத்தாரும் இறை வார்த்தையை வாசித்து சிந்திக்கிற மக்களாகவும், உம்முடைய சிந்தையை எங்களுடைய மனதிலே வைத்து தியானிக்கிற மக்களாக மாற்ற வரம் தாரும். ஆமென். விசுவாசிக்கிறோம். Amen.
நம்முடைய மன்றாட்டுகளை கடவுள் வாழ் எழுப்புவோமாக. நம் திருச்சபையை வழிநடத்தும் நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் ஆகியோருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து தமது மந்தைகளை தூய ஆவியின் துணை கொண்டு வழிநடத்த வேண்டுமென்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தெய்வமே என் இறைவா, துன்ப துயரங்களினால் எங்களும் என் சகோதர சகோதரிகளை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உமது இரக்கத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சகல தேவைகளோடும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு இருக்கும் இறை மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் உள்ளத்தின் விருப்பங்களை உமது சித்தத்தின்படி நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நித்திய இறைப்பாற்றை கொடுத்து முடிவில்லா பிரகாசம் அவர்கள் மேல் ஒளிர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்கள், திருப்பலியை சிறப்பிக்கிற அன்பிய மக்களுடைய கருத்துக்கள், கூடியிருக்கிற இறை சமூகம், சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் கடவுளால் வழிநடத்தப்படவும், கடவுளுடைய திருவுளம் நம்முடைய குழந்தைகள் மத்தியிலே இருக்கவும், யார் யாரெல்லாம் சுகத்திற்காக இயங்குகிற மக்கள் உடல் நலத்தில் அவர்களும் திரும்பி வந்து கடவுளை போற்றக்கூடிய பாக்கியம் பெற ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உம் இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உமது திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை நாங்கள் துவங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு நீரே அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருக்கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஒரு சில மணித்துளிகள் அமைதிக்காக ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய மனதிலே ஆண்டவருடைய அமைதி குடிகொள்ளவும், நம்முடைய குடும்பங்களில் அமைதி நிலவவும், நம் வாழ்கிற தேசத்திலும் உலகெங்கிலும் ஆண்டவர் கொடுத்த நிலையான சமாதானம் நிலவிட ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்று இயேசுடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற நாள். இந்த நாளில் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து ஆன ஒரு சூழலோடு நாம் இந்த தவக்காலத்தை துவங்கி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய நாமம் என்றென்று போற்றப்படுவதாக. தொடர்ந்து இந்த தவக்காலத்தில் நாம் பங்களவிலும் சரி, SMTC அளவிலும் சரி, எடுக்கப்படுகிற ஒவ்வொரு தவக்கால முயற்சிகளிலும் முழுமையாக பங்கெடுத்து ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கவும் அவரோடு உயிர் பெற்று உயிர்த்தெழுந்து வாழவும் நான் உங்களை வேண்டுகிறேன். எனவே இந்த ஒரு அருமையான மாலை பொழுதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி உங்கள் குடும்பத்தை நிறைவாக இயேசுவின் திரையுதயம் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் குடும்பங்களில் அமைதி நிலவ வேண்டும். ஆண்டவரை தேடக்கூடிய வாஞ்சை பெருக வேண்டும் என்ற மனதார வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாளில் இன்றைய திருப்பலியை சிறப்பித்த புனித அந்தோனியார் அன்பிய இறை மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு அந்த திருப்பலியில் வேண்டியிருக்கிறேன். உங்களுடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு தேவையான வளமையை கடவுளிடமிருந்து இயேசுவிலிருந்து பெற்றுத்தர வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருப்போம். தொடர்ந்து ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். வாழ்த்துக்கள். God bless you. அடுத்தபடியாக தமிழ் திருப்பலியானது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறுகிறது. இந்த திருப்பலியை சிறப்பிக்க புனித தோமையார் அன்பிய இறை மக்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 9ஆம் தேதி மாலை 8 மணிக்கு திருச்சிலுவை பாதை கேர்ள்ஸ் ஸ்கூல் காம்பவுண்டில் நடைபெறுகிறது. 8 மணிக்கு இல்லை, 6 மணிக்கு. யாரோ ரைட், ரொம்ப அலர்ட்டாக இருக்கீங்க. நன்றி. தயவுசெய்து 6 மணிக்கு வந்து இறையிறக்கத்தின் ஜாமாலை நடக்கும். அதன் பிறகு 6:30 மணிக்கு நம்முடைய இயேசுடைய பாடுகள் நடைபெறும். அதன் பிறகு ஒரு சிறிய நற்கரை ஆராதனை இருக்கும் நமக்கு. அதனால் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் தவக்காலம் முடிகிற வரை நம்முடைய அறுவடை ஜபம் நடைபெறாது. எனவே தயவுசெய்து இதற்கு பதிலாக தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்முடைய கேர்ள்ஸ் ஸ்கூல் காம்பவுண்டில் திருச்சிலுவை பாதை நடைபெறுகிறது. எனவே தயவுசெய்து எல்லாரும் பங்கெடுங்க. சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. தயவுசெய்து வீடுகளை விட்டுட்டு வந்துடாதீங்க. எனவே குடும்பமாக பங்கெடுத்து இயேசுடைய பாடுகளில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக கடைசி அறிவிப்பு, இந்த ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான SMTC ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறுகிறது. தனிநபருக்கு 50 திராமும் குடும்பத்துமாக 100 திராம் கொடுத்து உங்களுடைய ஆண்டு சந்தாவை புதுப்பித்துக் கொள்ளவும். இதுவரை தங்கள் பெயர்களை பதிவு செய்யாதவர்களும் ஆண்டு சந்தா செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்யவும். உங்கள் பெயர்களை பதிவு செய்ய ஹாலுக்கு முன்னாடி கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. தயவுசெய்து அவர்களை பார்த்து விட்டு செல்லவும். இதில் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு, சாமியார் காசு அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை தான். மாதம் முடிஞ்சினாலும் எங்கள் பாக்கெட் நிறையா இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான். தயவுசெய்து புரிஞ்சுன்னா மனசார கொடுங்க. இது கிடையாது, அது கம்பல்சரி கிடையாது, வற்புறுத்துறது கிடையாது. இது ஒரு கலெக்ஷன் நடக்கும். அப்புறம் வந்து நம்ம ஆரோக்கியமான திருவிழாவுக்காக அன்பியின் மூலமாக தான் நடைபெறும். எனவே தயவுசெய்து என்னடா ஃபாதர் வந்து ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வழி போடுறாரோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? நம்ம எல்லாருமே பிழைப்பை தேடி வந்திருக்கிறோம். கடவுள் ஒருவர் தான் நமக்கு அடைக்கலாம். எனவே
உங்களுடைய தாராள மனது இருக்கும்போது அதை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்தபடியாக இப்பொழுது இந்த திருப்பலி முடிந்த பிறகு வழக்கம் போலவே நாம் எல்லாரும் நற்கொண்டையில் பங்கெடுப்போம். ஆசிரியர் நற்கொண்டை ஆசிரியர் இருக்குது, கொஞ்சம் நேரம் தான். சரியா? யாராவது வீட்டில் பிஸியாக இருக்கிறவங்க தயவுசெய்து சத்தம் இல்லாமல் போயிருங்க. மற்றபடி இருக்கிறவங்க தயவுசெய்து கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. ஆண்டவர் இயேசு உங்களை தண்டிக்க மாட்டார். மற்றவங்களுக்காக அப்படி கிடையாது. என்னுடைய நிழல், என்னுடைய ஆன்மா, நற்கொண்டை. எந்த ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு நற்கொண்டையை ஆராதனையில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் திருவிதயத்திற்கு நாம் குடும்பங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஜபம் இருக்கும். எனவே எல்லா மக்களையும் நம் பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுடைய ஆசையை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து எடுத்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இது ஒரு அருமையான நேரம். காரணம் என்னவெனில் நமக்குள்ளே நற்கருணையின் பிரசன்னம் இருக்கிறது. மீண்டுமாய் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியில் எழுந்தடி இருக்கிறார். முதலும் முடிவுமான கடவுள், நம்மோடு தங்கியிருக்கிற கடவுள், சுகத்தை கொடுக்கிற கடவுள் இம்மானுவேல் நமக்காக எழுந்தடி இருக்கிறார். எனவே நமது மத்தியிலே ஆண்டவரை வரவேற்க ஒரு பாடல் ஒன்று பாடி நாம் ஆண்டவரை வரவேற்று அவருடைய பிரசன்னத்திலே நாம் மூழ்கியிருப்போம். Thank you.
4, 5 இந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். நம்முடைய திருவுளம், நம்முடைய ஆசையெல்லாம் எது என்னவென்று காட்டுகிறது. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஒன்று, ஒரு விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை தேடி வருகிறேன். அந்த விண்ணப்பம் என்ன என்றால், அவருடைய இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க ஆசைப்படுகிறேன். இரண்டாவது, அப்படி குடியிருக்கிற போது ஆண்டவருடைய அழகை தேடுகிறேன். ஆண்டவருடைய அழகை தேடுகிற போது அவருடைய திருவுளம் என்ன என்பதை நான் அறிய முயற்சி செய்கிறேன். இயேசுவே, என்னுடைய விண்ணப்பம் இதுதான். உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்மோடு குடியிருக்க வந்திருக்கிறேன், உம்முடைய அழகை காண வந்திருக்கிறேன். உம்முடைய திருவுளம் என்ன என்பதை எனக்கு காட்டும் தகப்பனே என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே, அதற்கு பதில்தான் 5வது வசனம். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். இதுதான் கடவுள், இதுதான் நற்கருணையாளருடைய ஆசை. மகனே, மகளே, உனக்கு கேடு வருகிற நாளில, உன்னுடைய துன்பங்கள் வருகிற நாளில உன்னை என்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பேன். உன்னை எதுவும் தாக்காது. என்னுடைய கூடாரத்திலே ஒளித்து வைப்பேன். நீ குன்றின் மேல் பாதுகாப்பாய் இருப்பாய். காரணம், நானே அடித்தளம், நானே உன்னுடைய வாய்ச்சொல். எனவே உன்னை நான் பாதுகாப்பேன், குன்றின் மேல் வைப்பேன். இந்த வாரம் முழுவதும் குன்றின் மீது வைக்கப்பட்ட தீபமாய் இருப்பாய். உன்னை ஒன்றும் தாக்காது. எனவே இயேசுவே, என்னை மறைத்துக் கொள்ளும். நான் படுகிற உடல் வாதனைகளில் இருந்து என்னை மீட்டெடுக்க என்னை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய சிறகை விரித்து எனக்கு ஆசீரை கொடும். அங்கே உம்முடைய தஞ்சத்தை நான் காண்பேன், உம்முடைய சுகத்தை காண்பேன், உம்முடைய அரவணைப்பை நான் காண்பேன். இறுதியில் நான் சுகம் பெற்று என்னுடைய முகமெல்லாம் மகிழ்ச்சியோடு இன்பமாய் உம்மை பற்றியே பாடுவேன். குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் திருவிழத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபத்தை சொல்லுவோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக்கொள்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருவிழத்தில் நாங்கள் வெளிப்பாட செய்தவரும் தவறு எங்களில் யாராவது உமது திருவிழத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிலைநிறுவாசி செய்கிறோம். உமது இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள யாராவது முதலாகவும் உண்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்க அறிய முடியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருவிழமே, சிறு பிள்ளைகளை நீங்கள் எவ்வளவோ அன்போடு அறிவீரே. எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக்கொள்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் உறுதியையும் இறை அச்சத்தையும் வளர செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலம்
எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள்வீராக. ஆமென். பாடி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். வானகத்திலிருந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம்.
தந்தை